ஒன்றே குலம் ஒருவரே தேவன்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா இந்த கோயிலுக்கு போய் இந்த பரிகாரம் பண்ணு, இல்ல அந்த கோயிலுக்கு போன்னு பல கோயில்கள்ல வந்து ரெஃபர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ எல்லா இடத்துலயுமே சாமி ஒரே சாமி தானே இருப்பாங்க. அப்புறமே இந்த கோயில், அந்த கோயில்னு ஸ்பெசிஃபிக்கலா சொல்றாங்க சார்? ஒவ்வொரு சத்தமும் வேற. இப்போ எப்படின்னா, இப்போ முருகன் அப்படிங்கிறது ஒரே கிரகம் தான், செவ்வாய். ஆனா சுப்பிரமணியர்னு சொல்றவரு முருகன் தான். அது வேற கிரகம், செவ்வாயும் சனியும். தண்டபாணின்றது அவரும் முருகன் தான், வேற கிரகம், செவ்வாயும் சந்திரனும். அப்போ இந்த சப்தம் கிரகங்களா மாறும். அப்போ இந்த ஒளி தான் இந்த கோயில்களா மாறுது. ஒரே முருகன் தான், ஆனா வெவ்வேறு கிரகங்கள் இதுக்குள்ள வருது இல்லையா? அப்போ என்ன கிரக இணைவு, இவங்க ஜாதகத்துல என்ன கிரகத்தினால பிரச்சனை? இப்ப இவங்களுக்கு செவ்வாயால பிரச்சனையா? முருகரை பார்க்க சொல்லலாம், செந்தில் ஆண்டவரை பார்க்க சொல்லலாம். செவ்வாய் சனியால பிரச்சனை, அதே முருகன் தான், சுப்பிரமணியரை தான் பார்க்க சொல்லணும். இதே செவ்வாய் சந்திரனால பிரச்சனையா? அதே முருகன் தான், ஆனா தண்டபாணியை பார்க்க சொல்லணும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று. இப்ப சூரியனும் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்தா ராஜ அலங்கார முருகன் அப்படி வரும். ஒரே முருகன் தான், ஆனா மாறி மாறி வரும் கிரகங்களுக்கு தக்கவாறு. அப்போ ஒரே இறைவனா ஒரே தேவனா இருந்தா கூட தனித்தனியா நம்ம முன்னோர்கள் பிரித்து வச்சது வந்து அவங்களுக்கு ஒன்றும் புரியாம பைத்தியகார்த்தனமா காசு அதிகமாக வச்சிருக்கிறதுனால இல்லை. அவங்க இந்த காரணத்தால தான் அதை பிரித்து, நீ இந்த பிரச்சனையா, இந்த இடத்த போய் இதை பாருன்றதை பிரித்து கொடுத்தது. அதை நம்ம புரிஞ்சுட்டு அந்த இடத்த சரியாக தேடி உங்கள் ஜாதக பிரகாரம் அமைச்சு போனால் நிச்சயம் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கொடுக்க தயாராக இருக்காங்க.